ஒரு நாட்டின் அரசன் போட்டி ஒன்று அறிவிச்சாரு. அந்த போட்டி என்னன்னா, கோட்டை கதவுகளை கைகளால் தள்ளி திறக்க வேண்டும். வெற்றி பெற்றால் நாட்டின் ஒரு பகுதி தானமாக வழங்கப்படும். தோற்றால் தோற்றவனின் கை வெட்டப்படும். இதுதான் அந்த போட்டியோட விதிமுறைகள். இதை கேட்ட மக்கள் பலவிதமாக யோசிச்சு பயந்து போய் யாருமே போட்டியில் கலந்துக்கல. ஆனால் ஒரு இளைஞர் மட்டும் இந்த போட்டியில் கலந்து கொள்ள முன் வந்தார். அதை பார்த்த மக்கள் அவர்கிட்ட கேட்டாங்க, இந்த போட்டியில் தோத்துட்டனா உன்னோட கைகளை வெட்டிடுவாங்க, அப்புறம் உன்னோட எதிர்காலம் என்ன ஆகுறது அப்படின்னு. அதுக்கு அந்த இளைஞர் சொன்னார், ஐயா, வென்றால் நானும் ஒரு அரசன், தோற்றால் கைகள் தானே போகும், உயிர் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோட்டை கதவு கிட்ட போனார். அந்த கோட்டை கதவுகளை தள்ளினாரு. அட, என்ன ஆச்சரியம், கதவு சட்டுன்னு திறந்துருச்சு. ஏன்னா கோட்டை கதவுகளில் தாழ்பால் போடலை, திறந்து தான் இருந்துச்சு. பல பேர் இப்படி தாங்க இருக்காங்க. தோற்று விடுவோமோ, ஏதாவது ஆகிவிடுமோ, எதையாவது இழந்து விடுவோமோ என்று எதுக்குமே முயற்சி செய்கிறது இல்லை. அனைவரும் அறிந்த முயலாமை கதையில் முயல் தோத்ததுக்கு காரணமும் முயலாமை தான். அதனால் உங்களுக்கு ஏதாவது ஒரு வாய்ப்பு கிடைச்சா அதை முயற்சி பண்ணுங்க. நமக்கு கை கொடுத்தா அது வெற்றி, கை கொடுக்கலையா அது நமக்கு ஒரு பாடம். அதனால் கண்டிப்பாக நம்புங்க, முயற்சி திருவினை ஆக்கும்.